நிறைய பிள்ளைகளுக்கு தாம் மேல பாசமா இருக்கிற அம்மா அப்பாவை நிறைய பேர் பிடிக்கல. கேக்குறாங்க அவங்க பார்த்து, நீங்க எதுக்கு என் மேல நேசமா இருக்கீங்க? நீங்க எதுக்கு என்ன நேசிக்கணும்? வேண்டாம். அவங்க சாப்பாட்டையே சாப்பிட்டு, அவங்க கொடுக்குற சம்பளத்திலேயே துணிமணி வாங்கி போட்டுட்டு, அவங்க கொண்டு போய் கொடுக்குற பணத்துல வந்து படிச்சுட்டு, எல்லாமே அவங்களுடையது. இவங்க எதுவுமே கொண்டு வரல. கேட்டா என்ன பண்றாங்க தெரியுமா? நீ என்ன வளர்த்துறது உன்னுடைய கடமை, நீ பெத்து போட்டா வளர்த்துதான் ஆகணும். அவங்க சாப்பாட்டிலே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு யார் வேண்டாம்ன்றாங்க தெரியுமா? அன்பு செலுத்துற அம்மா வேண்டாம். அதான் அழகா இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு வேணும். உலகத்துல இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு வேணும். மற்றவங்க நிறைய பேர் வேணும். தன்னுடைய சரீரத்தை குறிச்சு கேர் எடுக்கிற, ஏங்க சாப்பிடாம போனீங்கன்னா உடம்பு கெட்டு போயிருங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. அப்படி பாசமா பேசுற மனைவி வேண்டாம். ஆனா அழகா இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு இன்பமா பேசிட்டாங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய்யான அன்பு தேவைப்படுது, ஃபேக்கான அன்பு தேவைப்படுது. இந்த உலகத்திலே இருக்கிற தன்னை வஞ்சிக்கிற, கெட்டு போக்கு தன்னை அழிக்கிற அன்பு தேவைப்படுது. ஆனா உண்மையான பாசம் நிறைய பேருக்கு தெரியலங்க. உண்மையான பாசம் நிறைய பேருக்கு வேண்டாம். எழுந்து விழுத எத்தனையோ கணவனார் மனைவியின் மேல. ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நல்லா தான் பேசாங்க, வெளியே போகும்போது ஆபீஸ்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நல்லா தான் பேசாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நல்லா தான் பேசாங்க. ஆனா மனைவி தான் கூட நிற்கும் போது மட்டும் நிறைய பேர் அப்படியே எரிஞ்சு விடுறது. தொட்டா பிடிக்கல, தள்ளி இல்லை, நீ எதுக்கு தொடர? அதான் ஒரே வீட்டுல ஒரே பெட்ல படுத்து கிடந்துட்டு யாராவது ஒரு மனைவி தெரியாம தன்னுடைய உடம்பு தொட்டா கூட அந்த பக்கம் திரும்பி படுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ற? டிஸ்டர்பா தெரியுது. அன்பு செலுத்துற மனைவி, அன்பு செலுத்துற கணவன் டிஸ்டர்பா தெரியுது. ஆனா ஒண்ணு, ஒரு எச்சரிப்பு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், தப்பு பண்ணாதீங்க. உங்களை அன்பு செலுத்துறவங்களை நீங்க இழந்துட்டு ஃபேக்கான அன்பை தேடி போகிற வரைக்கும் அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொண்டு வராது. உங்களை கொண்டு போய் பாதாள குழிக்குள்ள விட்டுரும். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில வந்து உன்னை நேசிக்கிறவங்க அம்மாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரியல, அப்பாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரியல, உன் சகோதரனுடைய அன்பு பெருசா தெரியல. ஆனா உன்னை கெடுக்கிற, உன்னை வஞ்சிக்கிற, உன் அழகுக்காக மட்டும் மயங்குகிற, உன்னுடைய அழகை, உன்னுடைய படிப்பை, உன்னுடைய பணத்தையும் மட்டும் பார்த்து உன்னை நேசிக்கிற அந்த ஃபேக்கான அன்புக்கு நீ இடம் கொடுத்து உண்மையான அன்பை நீ இழந்துட்ட அப்படின்னா ஒரு நாள் அன்புக்காக ஏங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். நான் ஒரு தம்பி இடத்துல வந்து சொல்றேன், பாஸ்டர் என்னை யாராவது நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? அந்த மாதிரி யார்ட்டையாவது என்ன சேர்த்து விடுறீங்களா? என்னை யாராவது நேசிக்கணும் பாஸ்டர், என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நேசமே இல்லாம எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்தர் கொடுத்திருக்கும் போது அந்த அன்பு உங்களுக்கு ஏங்க கசப்பா தெரியுது? உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது? உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது? உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நல்ல டெஸ்ட் பண்ணி தானே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நல்லா படிச்சு முன்னேற தான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தூங்காதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க சாப்பிட்டு உடம்பு பாருங்கன்னு சொல்றாங்க. நைட் ஃபுல்லா போன் பாக்காதீங்க, நைட் ஃபுல்லா போன் பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும், தூக்கம் போயிடும், அதான் சொல்றாங்க. ஆனா அப்படி பேசுறவங்க உங்களுக்கு பிடிக்கல. அப்படி பேசுறவங்க எரிஞ்சு விடுறீங்க. அப்படி பேசுறவங்க முன்னாடி செல்போனை உடைக்கிறவங்க, சாப்பாடு தூக்கி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்படி என்ன சொல்றாங்க உங்க மனைவி? அப்படி உங்க கணவன் என்ன சொல்றாரு? தேவையில்லாம யாரும் செக் பண்ணாதப்பா, தேவையில்லாம நைட் ஃபுல்லா உட்கார்ந்து இந்த செல்போனை நோண்டிட்டு இருக்காங்கப்பா. இது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா? உங்க நன்மைக்கா தீமைக்கா? உங்க நன்மைக்கா தீமைக்கா? ஏன் செல்போன் பாக்குறதுனால அவங்களுக்கு என்ன வந்து போச்சு? அவங்க பாட்டுக்கு நீங்க செல்போனை பாத்துங்கன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தா உங்களை யார் கேட்க போறாங்க? தூங்கலாம்ல. ரொம்ப நாள் அன்பு செலுத்துறவங்க நம்ம கூட இல்ல அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்.